ஹலோ மக்களே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாப் 10 ஃபிலிம்ஸ் அது வந்து கலெக்ஷன் வைஸாகவும் பெஸ்ட்டு ஃபிலிமாக இருக்கணும், கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம்லேயும் வந்து நம்மளுக்கு வந்து ஓடின ஒரு படங்களுடைய வரிசைகள் என்ன அப்படிங்கிறதான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நம்மளுக்கு இடம் பிடிச்சிருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா 10th பிளேஸில் விடுதலை 2 அதை தான் பற்றி பேசணும். ஏன்னா சமீபத்தில் தான் அந்த படம் வந்து வெளியே இருக்குது. தேட்டரில் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஓடிடியில் கலெக்ஷனும் பயங்கரமாக வந்து இருந்ததாக வந்து சொன்னாங்க. ஏன்னா பிஸ்னஸ் முடிச்சதுக்கு பிறகு தான் தேட்டரிக்கல் ரிலீஸே வந்து அந்த படம் போனதுனால இப்போ தேட்டரிக்கலாவும் அந்த படம் வந்து ஒரு பயங்கர சக்ஸஸில் தான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ 10th பிளேஸை பிடிச்சிருக்கிற படம் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை 2. அதுக்கடுத்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிமாண்டி காலனி 2 தாங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்டி காலனி வந்து மிகப்பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் முடிஞ்சக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அந்த இடத்துக்கு போய் விசிட் பண்ணுறது அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த காலனி இந்த பார்ட் 2க்கு வந்து ரொம்பவே வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகமாக இருந்துச்சு. இதில் வந்து அருள்நிதி அண்ட் பிரியா பவானி சங்கர் அவங்க வந்து நடிச்சிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 100 days வந்து தேட்டரில் ஓடிச்சிங்க. ஸோ அது வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம், நல்லாவும் பாராட்டக்கூடியதாக இருந்ததுங்க. அடுத்ததாக வந்து லிஸ்ட்டில் வந்து பிளாக் அதுதான் வந்திருக்கு. பிளாக் வந்து ஜீவா அவர் வந்து இப்போ சமீபத்தில் அவருக்கு பெரிய ஒரு ஹிட் அப்படிங்கிறதே வந்து இல்லாமல் தான் வந்து இருந்தது. இப்போ இந்த படம் வந்து ஒரு டார்க் த்ரில்லராக வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு பயங்கர தேட்டரில் வரவேற்பு வந்து வந்திருக்கு. ப்ளஸ் அதை போக வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் ஷேரே வந்து ஒரு 4 crores வந்து நம்ம டிஎனில் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜீவாவோட படங்களில் சமீபத்தில் எடுத்த ஒரு லிஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த பிளாக் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ரெவென்யூ பண்ண ஒரு படமாகவும் இருக்குது. ஓடிடிலையும் இந்த படம் வந்து சேல் ஆகி ஒரு பெரிய ஒரு வரவேற்பு வந்து பெற்றிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ பிளாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா 8th பிளேஸில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லவர். ஸோ லவர் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம மணிகண்டன். ஸோ அந்த மணிகண்டன் நடித்தாலே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நல்ல கண்டென்ட் கூடியாத படமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு பொட்டென்ஷியல் தரக்கூடியவர். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட், அதாவது வந்து ஒரு சைக்காட்டிக் அந்த மாதிரிலாம் வந்து பிஹேவ் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு லவர்ஸ்குள்ளே எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த கண்டென்ட்டாக ஆக்கி இந்த ஒரு படமாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் மணிகண்டன் சொல்லவே தேவையில்லை, வேற லெவலில் வந்து செஞ்சு விட்டாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கௌரி அவங்களும் வந்து நல்லாவே நடிச்சிருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேர் பேர் வந்து அந்த ஒரு இதில் நல்லா வந்து கண்டென்ட்டும் சூப்பராக வந்துருந்துச்சுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெய்யழகன் அதை பற்றி தான் சொல்லி ஆகணும். படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீனிங் டைம் வந்து இருந்தது. தியேட்ரிக்கலாகவுமே வந்து ஃபஸ்ட்டு டேயில் வந்து ஒரு டைம் இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு 15 minutes கிட்ட வந்து அந்த படத்தை வந்து ட்ரிம் பண்ணிட்டாங்க. பட் அந்த 15 minutes தான் படத்தோட ஒரு மிகப்பெரிய வேல்யூ அப்படின்னு சொல்லி அதை ப்ரொமோட் பண்ண ஒரு சூழ்நிலையில் அந்த படம் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆனப்போ வந்து ஓரளவுக்கு தான் வந்து ஹிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணும்போது வந்து இந்த படம் வந்து எடுத்த பட்ஜெட்டில் பெரிய அளவில் வந்து எங்களுக்கு வரவேற்பு கிடச்சிருக்கு. ப்ளஸ் வந்து பெரிய ரெவென்யூவும் இந்த படம் தேட்டரிக்கலாகவும் பண்ணியிருக்கு. ஸோ 96க்கு அப்புறமா வந்து இந்த டைரக்டர் இந்த படம் பண்ணியிருக்காரு. அதில் இவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸான ஒரு படமாகவே வந்து இந்த மெய்யழகன் வந்து இருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். பார்த்தீங்கன்னா கருடன். ஸோ இந்த கருடன் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சசிகுமார் அண்ட் சூரி அவங்க தான் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு லீட் ரோல் பண்ணி நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷனே வந்து பெரிய அளவில் வந்து சசிகுமார் சைட்லேருந்து வந்துச்சு. எப்பவுமே சசிகுமார் படத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ப்ரொமோஷன் போக மாட்டார். பட் இந்த படத்துக்கு வந்து நிறைய யூடியூபர்ஸை வந்து ப்ரொமோஷன் கொடுத்துட்டும் நிறைய இடத்துல வந்து அவர் ப்ரொமோஷன் கொடுத்து இந்த படத்தை வந்து எல்லாரும் பாருங்கள், இது கண்டென்ட், அதாவது குட் கண்டென்ட்டு. இதில் வந்து சூரிய வந்து விடுதலையில் எப்படி வந்து சூரிய இருக்காரோ அந்த மாதிரி வந்து இந்த படத்துலேயே வந்து ஒரு சூரிய வந்து நல்லாவே வந்து ஒரு இம்பாக்டான ரோல் வந்து பண்ணியிருக்காருன்ற மாதிரி வந்து கொடுத்தாங்க. அண்ட் ஆல்சோ வந்து கதை வயசும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சுங்க. ஸோ நல்லாவே ஹிட் ஆச்சுங்க. அடுத்தபடியாக வந்து நம்மளுக்கு இருக்கிற படம் வந்து வாழை, அதை பற்றி சொல்லி ஆகணும். ஸோ மாரி செல்வராஜ் அவர் வந்து நம்மளுக்கு யார் அப்படின்னு உணர்த்தின ஒரு படம் வந்து இந்த வாழை அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா அவரோட பயோபிக்கை வந்து இந்த படத்தில் வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. இந்த 2024 வந்து இந்த பயோபிக் அப்படின்னு சொல்கிறக்கூடிய அந்த ஒரு ஜெண்டர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கலெக்ஷனான ஒரு படமாக வந்து இருக்குது. ப்ளஸ் வந்து ஹாட் ஸ்டார் அதில் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகி வந்து அதுலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. ஸோ வாழை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு படத்தோட பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மி. பட் தியேட்டரிக்கலாகவும் ஓடிடிலையும் வந்து ஒரு மிகப்பெரிய ரெவென்யூ பார்த்த ஒரு படங்களில் 2வது இடத்துல வந்து வாழை இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ நிக்கிலா விமல் அவங்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவும் வந்து இந்த படம் மாறினுச்சு. ஏன்னா வாழைக்கு முன்னாடி வாழைக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி அவங்களோட கேரக்டரைசேஷனுமே வந்து பெருசாக பேசப்படுது. ஸோ மாரி செல்வராஜ் அவரும் வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிருக்காரு இந்த படத்தின் மூலமாக அப்படின்னே வந்து சொல்லலாம். பார்த்தீங்கன்னா லப்பர் பந்து இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப மிகப்பெரிய வந்து இட்டுங்க இது வந்து சொல்லணும்னா. அண்ட் ஆல்சோ வந்து இந்த தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலை வந்து இந்த படத்தில் வேற லெவலில் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஆல்சோ அந்த ஹரிஷ் கல்யாண். ஸோ இந்த கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட யாருக்கெல்லாம் வந்து லோக்கலில் கிரிக்கெட் ஆடி பழக்கம் இருக்கோ அவங்களாம் இதை என்ஜாய் பண்ணாங்க. அதாவது மெயினாக யூத் அண்ட் ஆல்சோ வந்து ஃபேமிலி இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணாங்க. யாருமே வந்து இதுக்கு வந்து ஒரு டிமெரிட்ஸ் மாதிரி வந்து இந்த படத்துக்கு கொடுக்கவே இல்லைங்க. மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அது இல்லாமல் நம்ம மலேசியா வாசுதேவன் பாடி அந்த பொட்டு வச்ச அந்த பாட்டு வந்து தினேஷ்க்கு போடும்போது தியேட்டரில் மிகப்பெரிய அப்ளாஸுங்க. அண்ட் ஆல்சோ தினேஷ் சொன்ன மாதிரி வாழைக்கு எப்படி வந்து ஸ்மால் கலெக்ஷன் வந்து ஹிட் ஆச்சோ அந்த மாதிரி அது செகண்ட்னா இது வந்து ஃபர்ஸ்ட்டுங்க. ஸோ வந்து வேற லெவலில் வந்து இந்த படம் ஹிட் ஆகி ரொம்ப அளவில் பேசப்பட்டுச்சு.
அண்ட் ஹாட்ஸ்டாரில் வந்ததுக்கப்புறம் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ஓடிடியும் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆச்சுங்க. அது நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா 2வது இடத்த பிடிச்சிருக்கிறது வந்து அமரன். அதை பற்றி சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா வந்து துப்பாக்கியை வந்து நம்ம தளபதி அவர்கள் வந்து இவர் கையில் கொடுத்த ஒரு நேரமோ என்னமோ தெரில, அமரன் வந்து கோட்டுக்கு அடுத்தபடியான ஒரு கலெக்ஷன்லையும் பெருசாக வந்து நிற்கிது. ப்ளஸ் வந்து சிவகார்த்திகேயன் அவரோட மார்க்கெட்டுமே வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிருச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இப்போ வந்து என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா சிவகார்த்திகேயனோட சம்பளமே அமரன் படத்தோட ஷேர் அளவுக்கு வந்து முன்னேறி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் ஆகட்டும், நம்ம டிஎன்லே ஆகட்டும், ஒரு மிகப்பெரிய ஒரு ஷேரும் ரெவென்யூ வந்து அந்த படம் வந்து கொடுத்துருக்கு. ஸோ 2வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அமரன் இருக்கு அப்படின்னே வந்து நம்ம பெருமையோட வந்து சொல்லிக்கலாம். முதல் பகுதியில் வந்து என்ன படம்னு பார்த்தீங்கன்னா வந்து மகாராஜா. ஸோ அது விஜய் சேதுபதி, சாச்சனா அவங்க 2 பேர் நடிச்ச அந்த படம் தாங்க மிகப்பெரிய ஹிட் ஆச்சுங்க. இப்போ ரீசெண்டாக கூட வந்து சைனீஸில் வந்து ஹிட் ஆகி அதுவுமே வந்து நல்லா வந்து போயிட்டு இருக்க அந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் கலெக்ஷன் வைஸ் வந்து டாப் ரீச் ஆச்சுங்க. அண்ட் ஆல்சோ அந்த ஓடிடி அந்த பிளாட்ஃபார்மில் வந்ததுக்கப்புறம் கூட வந்து நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இதாக பேசப்பட்டுச்சு. அண்ட் வந்து அந்த விஜய் சேதுபதி கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பண்ணியிருப்பாருங்க. அது வந்து அந்த சஸ்பென்ஸ் கொண்டு போன விதம் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 75% அந்த ஃபிலிம் வரைக்கும் அவர் என்ன சொல்ல வராது, எதுக்காக பேசுறான்றது தெரியாது. பட் அந்த லாஸ்ட் அந்த 25% வந்து கலகிருப்பாரு. இதில் வந்து பெருசாக வந்து பேசப்பட்டது தான் வந்து சிங்கம்புலி கேரக்டர் தாங்க. ஸோ சிங்கம்புலி கேரக்டர் வந்து சஸ்பென்ஸாகவே கொண்டு போவாங்க. அந்த கிளைமேக்ஸ் அவர் ரிவீல் பண்ணும்போது அவர் அந்த எப்படிலாம் பண்ணாருன்னு சொல்லி காட்டுறது இருக்கட்டுமே வேற லெவலில் இருந்துச்சுங்க. அதுதான் வந்து சிங்கம்புலியோட ரியல் அவுட்புட் வந்து அங்கே தெரிஞ்சு. இந்த மாதிரி ஒரு படம் டைரக்ட் பண்ணுவாருன்னு தெரியும், பட் இந்த மாதிரி நடிக்கக்கூடியவரும் வந்து அந்த படத்தில் வந்து ரொம்பவே வெளிப்படுச்சுங்க. அண்ட் ஆல்சோ இந்த ரீசெண்டாக அந்த சைனீஸில் வந்ததுலாம் வந்து வேற லெவல். வேணா எந்த ஒரு தமிழ் ஃபிலிமும் அந்த அளவுக்கு கொண்டு போனது இல்லைன்ற மாதிரி எனக்கு தெரியல. பட் இந்த படத்தை வந்து கொண்டு போயிட்டு அங்கேயும் வந்து நல்ல ஒரு ரீச் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இது வந்து முதல் இடம் வகிக்குது. நிச்சயமா. ஸோ இந்த 2024 கண்டென்ட் ஓரியன்டாகவும் கலெக்ஷன் ஓரியன்டாகவும் வந்து இதுதான் வந்து டாப் 10 ஃபிலிம்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதில் நாங்கள் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை தவிர இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2024 வந்து விஜய் சேதுபதி ஆகட்டும், சூர்யா ஆகட்டும், அனுராக் கஷ்யப் இவங்க 3 பேருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா சூரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொட்டுக்காளி, கருடன், விடுதலை 2 இது 3மே அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்துருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கும் அனுராக் கஷ்யப்பும் மகாராஜா, விடுதலை 2 இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப் 10 கண்டென்ட் ஓரியன்ட் கலெக்ஷன் ஓரியன்ட் ஃபிலிம்ஸாக வந்து இந்த 2024 வந்து இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.